ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இட்லி கிடந்துச்சு, சரி நைட் டின்னர் அதை வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது. இட்லி உப்புமா மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, குடமிளகா, அதுக்கப்புறம் மசால் பொடி, வீட்டு மசால் பொடியும் காரத்தூளும் போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றுனேன். ஏன்னா அது ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றி மூடி வச்சு அதுக்கப்புறம் கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லி உதுத்து வச்சுருந்தேன். அதையுமே போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. சின்னவனை வந்துட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தேன்னா அங்கே சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கே வீட்டுக்கார் பெரிய பையனுக்கு மட்டும் சாப்பாடு பண்ணிட்டு இருந்தோம். அங்கே போய் சாப்பிடவே நான் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. உடம்பு சரியில்லை அவனுக்கு. அதனால சரி நைட்டுக்கு பால் காய்ச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் தான் பால் வாங்கியிருந்தேன். நான் எப்போயுமே நைட்டு பால் வாங்க மாட்டோம். காலையில் தான் பால் வாங்கி காஃபி போடுவோம். கடையில் பால் பாக்கெட் வாங்கினா தெரிஞ்சு போச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, கடுங்காப்பி போட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த தெரிஞ்ச இதை மட்டும் எடுத்து அது கீழே போட மனசு இல்லையா, அதனால் அவங்கெல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நான் தான் கொஞ்சம் ஜீனி போட்டு கொஞ்சம் கேரமல் பண்ணி சாப்பிட்டேன்.